Hi friends, welcome to Sri and Mom Life. Homemade instant parotta எப்படி செய்கிறது வீட்லன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு 4 hours நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை பரோட்டாக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்து தனியாக தேவையான பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நாங்கள் அடுத்த நாள் காலையில் முட்டை பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறதுக்குன்னா பரோட்டாக்கு மாவு இழுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து 20 minutes முன்னாடியே நம்ம மாவை எடுத்து வெளியில் வைக்கணும். அப்போ தான் அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம இழுக்க வசதியாக இருக்கும். மாவு இழுக்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே நம்மளால் மாவு இழுக்கவே முடியாது, அது ரொம்ப கிளியும், நம்மளால் செய்யவே முடியாது. ஸோ நம்ம மாவை ஃபஸ்ட்டே ரூம் டெம்பரேச்சரில் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ பரோட்டாக்கு இழுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மாவில் நிறைய ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி கல், சப்பாத்தி கட்டை எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளோட மாவு பர்ஃபெக்டாக இழுக்க வரும். இதுக்கு நம்ம மாவு ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆயிலே நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். மாவில் லைட்டாக ஓட்டை விழுந்தால் பரவாயில்ல, ரொம்ப நிறைய இடத்துல ஓட்டை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு அதை மேனேஜ் பண்ணி இது பண்ணிடுங்க. நம்ம இழுக்கும் போது நம்மளால் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட முட்டை பரோட்டாக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முட்டைக்கு அந்த உப்பு, சின்ன வெங்காயம், மல்லிச்செடி, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்கும் அடித்து ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பரோட்டாவில் உள்ளே ஊற்றுனா முடிஞ்சிடும். நம்ம மாவு பால் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கனால நம்ம ஒரே ஒரு முட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். இது நீங்கள் நல்ல பெரிய சைஸ் மாவாகவும் உங்களுக்கு இழுக்கிறதுக்கும் நல்ல பெரிய சைஸ் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா 2 முட்டை கூட அடித்து ஊற்றி அதில் ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக முட்டை பரோட்டா வரும் கடையில் வாங்குற மாதிரியே. ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு தோசைக்கல்லும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த மாவை ஷீட் மாதிரி இருக்கிறத தோசைக்கல்லில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை மிக்ஸை நம்ம ஊற்றிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அதை அப்படியே அழகாக ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். கீழே வடிகிற முட்டையை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, ஏன்னா அதுவே ஆம்லேட் ஆகி ரெடி ஆயிரும். நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே வச்சுருக்கும் போதே ஹீட்டுக்கே அந்த முட்டையும் சேர்ந்து வெந்துடும். நல்லா 2 கரண்டி வச்சு ஒவ்வொரு சைடாக திருப்பி பொறுமையாக வச்சு இது பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடு கார்னர்ஸும் வேகணும். லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். முட்டை பரோட்டாவுக்கு நம்ம போகும்போது எல்லா மாவும் கிளியாது, ஒவ்வொரு மாவு தான் கிளியும். ஸோ நம்ம பார்த்து பொறுமையாக இழுத்தோம்னா பர்ஃபெக்டாக வரும். முட்டை பரோட்டாவில் உள்ளே இருக்க முட்டை வெந்தோடனே அவ்வளோ சூப்பராக நல்லா எலும்பி வரும். நம்ம முட்டை பரோட்டாவே புஃப்னு ஆயிரும். அதுக்காக முட்டையை ரொம்ப அடிக்கணும் அப்படிலாம் அர்த்தமே இல்லை. நம்ம லைட்டாக இது பண்ணாலே அந்த உள்ளே இருக்கிறது நல்லா வெந்தோடனே சூப்பராக ரெடி ஆகுது. நம்மளோடது பரோட்டாக்கு நம்ம முட்டையை ஊற்றின உடனே ஃபோல்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹீட் ஏறிட்டு ஃபோல்ட் பண்ண வசதியாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டியை வச்சு வெர்டிக்கலாவோ ஹரிசாண்டலாவோ 2 சைடும் கிராக் பண்ணி விட்டோம்னா தான் உள்ளே இருக்க முட்டையும் சூப்பராக வேகும். இந்த பரோட்டாவை பார்த்தாலே தெரியும் நம்ம முட்டை எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. நம்மளோட முட்டை பரோட்டா பர்ஃபெக்டாக நல்லா கோல்டனிஷாக வரணும்னா நம்ம பக்கத்துலேயே இருந்து சிம்லையும் ஸ்லோவையும் வச்சு செஞ்சோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மாவை நம்ம 4 to 5 days வரையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளம் வராது. இன்ஸ்டன்ட் பரோட்டா வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா, பாய்.